அனைவருக்கும் வணக்கம். நம்ம விளமா எஜுகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு செயல்பாடுகள் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம வருஷம் கல்வி திருவிழாவில் படிக்கிற குழந்தைகளுக்கு நம்ம இது கொடுக்குறோம், ஸ்காலர்ஷிப்பு. அதுதான் மேஜரான ஒரு செலவு. ஆனால் போன வருஷத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ட்ரஸ்ட்டுடைய சொத்தான இந்த பில்டிங்கில் நிறைய மராமத்து வேலைகள் நிறையா பார்க்க வேண்டியிருந்துச்சு. அந்த வேலையில் நிறையா பார்த்துருந்தோம். ஸோ அதுதான் ஒரு பெரிய ஒரு 20 வருஷமாக இந்த பில்டிங்கில் வந்து சரியான பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. அதை கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணி இன்றைக்கி பக்கா பில்டிங்காக நம்ம எல்லா வசதியோடு இருக்குது. கணக்கு வழக்குன்னு வச்சு பார்த்தோம்னா போன வருஷம் 2023-24 நம்ம வருஷம் வந்து நம்ம கணக்கை வந்து சொசைட்டி ஆக்ட் பிரகாரம் ட்ரஸ்டாக நம்ம பதிவு பண்ணியிருந்தாலும் சங்கத்தை போல் ரெனுவல் பண்ண வேண்டிய அவசியமோ அல்லது கணக்கை கொண்டு போய் தாக்கல் பண்ண வேண்டிய அவசியமோ கிடையாது ட்ரஸ்ட்டுக்கு. இருந்தும் நம்ம வந்து எப்போ இந்த ட்ரஸ்ட் நம்ம ஆரம்பித்தோமோ 2016-17 அன்னையிலேருந்து வருஷம் நம்ம வந்து கணக்கை பக்காவாக வச்சு அதை நம்ம ஆடிட்டரை கொடுத்து ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட்டு, இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பக்காவாக வாங்குகிறோம். வருஷம் அதை வந்து தாக்கலும் பண்ணுறோம் நம்ம ட்ரஸ்ட். இதில் 2023-24 இப்போ கடந்த முடிஞ்ச வருஷத்துக்கு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாடகை வருமானம். இப்போ நம்ம இந்த கீழ்த்தளம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரில் பாதி இதை வந்து நம்ம வாடகைக்கு விட்டோம் போன வருஷம். இந்த கீழ்த்தளம் வந்து செப்டம்பர் 30 இந்த வருஷம் செப்டம்பர் 30 அவர் காலி பண்ணி நம்மகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டார். அது வரைக்கும் அவர் வாடகை 53,000 ரூபா கிட்ட வாங்கிட்டு இருந்தோம். மேலே அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரில் உள்ள பாதியும் சேர்த்து 31,000 ரூபா வாடகை வாங்கிட்டு இருக்கோம். அவங்க இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம் மொத்த வாடகை வருமானம் 6,70,000 ரூபா. 6,70,000 ரூபா வாடகை வருமானமாக வந்திருக்கு. அதாவது இந்த 50,000 53,000 அது ஒரு 31,000 சேர்த்தா 84,000 ரூபா. இந்த 84,000 ரூபா 12 மாதத்துக்கான கணக்கில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த தரைதளத்தோடைய வாடகைதாரர் வந்து செப்டம்பரில் காலி பண்ண போகிறேன்னு ஜனவரிலேயே சொல்லிட்டார். அதுலேருந்தே அவர் வாடகையை கொடுக்கறத நிப்பாட்டிட்டார். ஸோ அவருடைய அட்வான்ஸில் தான் நம்ம கழித்தோம் இந்த 7-8 மாதத்துக்கான வாடகையை. அது இந்த வருஷ கணக்கில் தான் வரும். அதனால் போன வருஷம் வாடகை கணக்கில் இந்த 80,000 ரூபா கணக்கில் வச்சு பார்த்தோம்னா கம்மியாக தெரியும். ஆனால் இந்த வருஷ கணக்கில் அது உள்ளே வந்துடும். ஸோ 6,70,000 ரூபா நமக்கு வாடகை வருமானமாக வந்திருக்கு. அதே மாதிரி பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு அது கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வந்திருக்கு. நம்ம பேங்க்கில் வந்து வருமானம் போக, வருமானத்தில் செலவு போக மீதி தொகையை வருஷம் நம்ம டெபாசிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த டெபாசிட் தொகை ப்ளஸ் இந்த வாடகைதாரர் கொடுத்த ரெண்ட் அட்வான்ஸ், அவங்களுக்கு திருப்பி தர வேண்டிய அட்வான்ஸ் அமௌண்ட்டு, இப்போ காலி பண்ணுறாங்களோ அப்போ தர வேண்டிய அட்வான்ஸ் அமௌண்ட்டு, எல்லாம் சேர்த்து நம்ம பேங்க்கில் வந்து டெபாசிட்டாக போட்டிருக்கோம், ஃபிக்ஸட் டெபாசிட்டாக. ஸோ அதோடைய வருமானம், வட்டி வருமானம் மட்டுமே வருஷம் நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா வருது. ஒரே பேங்க் தான், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஒரே பேங்க்கில் தான் போட்டிருக்கோம். இந்த வரேன் அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ வருமானம்னு பார்த்தோம்னா அந்த வட்டி வருமானம் 1 லட்ச ரூபா, வாடகை வருமானம் 6,70,000 ரூபா, ஆக மொத்தம் 7,70,000 ரூபா போன வருஷம் இந்த 2024 மார்ச் மாதம் 31 முடிவடையில். அந்த 7,70,000 ரூபாவில் நம்ம செலவு பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 7,26,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். வருஷம் வந்து நம்ம எப்படியும் ஒரு 3 லட்ச ரூபா கிட்ட நம்ம சேவிங்ஸ் வரும். அதாவது வருமானத்தை காட்டிலும் செலவு வந்து பண்ணது போக 3 லட்ச ரூபா கையிருப்பு வரும். ஆனால் போன வருஷத்தில் வந்து நம்ம இந்த பில்டிங் செலவுகள் கிட்டத்தட்ட 3,60,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம் இந்த பில்டிங்காக. இந்த பில்டிங் செலவு பண்ணது அதனால தான் ஒன்லி 44,000 ரூபா தான் நமக்கு மிச்சம் பண்ண முடிஞ்சது போன வருஷம். ஆனால் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த 2016-17 நம்ம மொத்த வருமானம், அதாவது வாடகை வருமானம் வந்து 2021 தான் வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து கல்யாண மகாலாக தான் இருந்தது. ஸோ 21க்கு அப்புறம் தான் நமக்கு வாடகை, 21 கூட கிடையாது, 22 தான் நமக்கு இந்த கொரோனா முடிஞ்சு ஓரளவு ஆனதுக்கப்புறம் தான் இந்த தரைத்தளம் மட்டும் வாடகைக்கு விட்டோம்.
ஃபஸ்ட்டு ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோர் வாடகைக்கு விட்டது போன வருஷம் தான். ஸோ இன்னும் இப்போ தான் ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு இந்த ஆகஸ்டோட. அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய மொத்த வருமானம் இந்த 7 வருஷத்தில் 2017 2024 வரைக்கும் 38,44,000 ரூபா. இந்த வருமானம் வந்து கல்யாண மகாலாக இருந்தப்ப இருந்த வருமானம் சேர்த்து சொல்கிறேன் நான், வாடகை எல்லாம் சேர்த்து. வருஷத்துக்கு எவ்வளவுங்கிறதும் இருக்குது டீட்டெயிலு, நம்ம டைம் கருதி நான் அதை பெருசாக வாசிக்கலை. ஸோ 37,44,000 ரூபா நம்ம இந்த 7 வருஷத்தில் வருமானம் பண்ணியிருக்கோம். இந்த இந்த வரேன் இந்த பில்டிங் மூலமாக நமக்கு வந்த வருமானம் தான், வேறு எந்த வருமானமும் கிடையாது. ஏன்னா நம்ம டொனேஷனாக வாங்குறத அங்கே செலவு பண்ணிடுறோம். அதனால கல்வி திருவிழாவில் செலவு பண்ணுறதுனால அது சங்கத்து கணக்கில் போயிடும். ஸோ இந்த 37 லட்சத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 லட்ச ரூபா 2 வருஷத்தில் நமக்கு வருமானம் வந்திருக்கு. இந்த 2 வருஷத்தில், இந்த கரண்ட் இயர்லேயும் போன வருஷத்துக்கு அதாவது 2022 23 23 24 இந்த 2 வருஷத்தில் தான் நமக்கு வாடகை வருமானம் ஜாஸ்தியானது. அதில் 17 லட்ச ரூபா. மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா வந்து முதல்ல கல்யாண மகாலா இருக்கிறப்ப கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு இருந்தது. அதுக்கப்புறம் 17 லட்ச ரூபா சேர்ந்து இப்போ 37 லட்ச ரூபா இருக்குது. இந்த 37 லட்சத்தில் இந்த 7 வருஷத்தில் நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம், பில்டிங் வேலை பார்த்துருக்கோம், இந்த மாதிரி வேலைகள் நிறைய பார்த்ததெல்லாம் போக மொத்த செலவு 25 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம் இந்த 7 வருஷத்தில். நான் மொத்தமாக 25 லட்ச ரூபான்னு பெரிய அமௌண்ட்டாக தெரியலாம். ஆனால் வருஷம் பார்த்தீங்கன்னா முதல் வருஷத்தில் 1 லட்ச ரூபா, அடுத்த வருஷம் 2 லட்ச ரூபா, இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன தேவைகளோ அது எல்லாமே ஆடிட் ரிப்போர்ட் இருக்குது. பக்காவாக பில்லு வவுச்சர் எல்லாம் இருந்து அதை ஆடிட் பண்ணி தான் வச்சுருக்கோம். யார் வேணாலும் எப்போ வேணாலும் கேட்டாலும் கொடுக்கப்படும். ஸோ 37 லட்ச ரூபா வருமானத்தில் 25 லட்ச ரூபா நமக்கு செலவு போக 12,50,000 ரூபா நம்மகிட்ட கையிருப்பு இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிறது 23 லட்ச ரூபா இருக்குது பேங்க்கில். இந்த 23 லட்சத்தில் 8 லட்ச ரூபா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வாடகைதாரருக்கு ரீஃபண்டாக கொடுக்க வேண்டிய பணம். எப்போ அவர் காலி பண்ணுறாரோ அவர் அட்வான்ஸ் கொடுத்த தொகை. ஸோ அந்த 23 லட்சத்தில் அந்த 8 லட்சம் போச்சுன்னா மீதி 15 லட்ச ரூபா. மொத்தம் 12 லட்ச ரூபா இருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி 15 லட்ச ரூபா இருக்குன்னா 2 லட்ச ரூபா வட்டி, நம்ம எஃப்டி போட்ட வட்டி ப்ளஸ் வருஷம் நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் மிச்சம் பண்ணது எல்லாம் சேர்த்து இன்றைக்கி நம்மளுடைய தொகை அப்படின்னா பேங்க்கில் இருக்கிறது இன்றைக்கி 15 லட்ச ரூபா இருக்குது. நான் எல்லாம் ரவுண்டடாக ஃபிகராக சொல்கிறேன், டீட்டெயிலாக வேணும்னா இதில் இருக்குது. ஸோ இதுதான் வரவு செலவு கணக்கு. இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்கள், அது கிளாரிஃபை பண்ணுறேன். வேறு யாருக்காவது ஏதாவது வரேன் இந்த வரவு செலவு கணக்கு இப்போ 7 வருஷத்துக்கான மொத்த செலவுக்கு மொத்த வரவு மொத்த செலவு கையிருப்பு என்னங்கிறத சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது இல்லை கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைன்னா சொல்லுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ. இப்போ 2024 அதாவது இந்த வருஷம் செப்டம்பர் 30 வரைக்கும் நமக்கு 2 ஃப்ளோருமே கிட்டத்தட்ட 2.5 ஃப்ளோர் வாடகைக்கு விட்டு 80,000 ரூபா வாடகை வருமானம் இருந்தது. இப்போ அக்டோபர் 1 மாதம் போயிடுச்சு, இப்போ நவம்பர் 1 மாதம் போயிடுச்சு. இந்த 2 மாதத்தில் இந்த தரைத்தளம் வாடகைக்கு யாரும் வரல இது வரைக்கும். இந்த சப்ஜெக்ட் இல்லை, வருஷம் சென்ற வருஷம் நான் தான் வாடகைக்கு இங்கே 50 வட்டேன். இப்போ இந்த வருஷம் வந்து இந்த நேரம் இதுக்கு முன்னாடியே இப்போ ட்ரை பண்ணல, விட்டுட்டோம். இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு 10-20 பேர்த்த காமிச்சிருக்கோம். அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. அதுதான் இங்கே சபையில் சொல்கிறேன். நான் முந்தி வந்து 52 வாடகை கூட்டம், 53 ரூபாய்க்கு வாடகை கூட்டம், நான் தான் அதை பேசி விட்டேன். இப்போ என்னென்னா இப்போ பேசுனதில் வாடகை கம்மியாக அட்வான்ஸ் கூட கேட்குறாங்க. அது செயற்குழு உறுப்பினர் உங்கள்கிட்ட ஒப்புதல் வேணும். ஏற்கனவே வந்து காவேரி மாவட்டத்தில் அவங்க இருக்காங்க, அவங்க ஒரு 20 பேர் காமிச்சிருப்பேன். அதை ஒருத்தர் மட்டும் இந்த ஸ்டேட் எலக்ட்ரிக் வர்றாங்க. அவங்க என்னென்ன வாடகை 30,000 வாடகைக்கும் 15 லட்சம் அட்வான்ஸ் தரேன்னு சொல்கிறாங்க, அட்வான்ஸ் கூட தரேன்றாங்க. அது நான் கலந்து தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். நான் 30 லட்சம் 30,000 40,000 கேட்டிருக்கேன் நான் வாடகை. அது இன்னும் பாசிபிள் ஆகலை, கேட்டிருக்கேன். இது உங்கள் செயற்குழுட்ட சொல்கிறேன் நான். இப்போ இது எப்படி செய்யலாமான்றதை நீங்கள் அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து வாடகை இல்லைன்னா நமக்கு வந்து வருமானம் குறைஞ்சிருது. மாதத்துக்கு 50,000 ரூபா வருமானம் போகுது. இப்போ 2 மாதத்தில் 1,10,000 ரூபா நமக்கு வருமானம் வர வேண்டியது இல்லை இந்த வருஷத்தில். இன்னும் டிசம்பர் மாதம் வந்துருச்சுன்னா அதுக்குள்ளேயும் நம்ம வாடகைக்கு விட்டால் தான் இது சரிப்படும். இப்போ தலைவர் சொன்னதுபடி ஒரு எத்தனையோ பேர்ட்டு வாடகைக்கு காமிச்சோம், வந்து பார்த்தாங்க. ஒரு ஜிம்மு வைக்கணும்னு வந்து பார்த்தாங்க. எல்லாம் அந்த பார்க்கிங் வசதி இல்லாதனால அவன் யாராவது வாடகை எடுக்கிறவங்க வந்து குடோனாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது சரிப்படும். அப்படியே குடோனாக இருந்தாலுமே அவங்களுக்கு லோடிங் அன்லோடிங் டயத்தில் வண்டி வர்றது போகிறதுலாம் ரொம்ப சிரமம் இருக்குது. இந்த இடத்துல இருந்தவர் 2 வருஷமாக இருந்தவர் காலி பண்ணதுக்கு காரணமும் அதுதான். அவர் வெறும் ஃபோட்டோ ஃப்ரேம் ஹோல்சேல் குடோனை தான் யூஸ் பண்ணார்.
அவருக்கே அது சரிப்படல. இப்போ அவர் இங்கேருந்து காலி பண்ணி அவர் கடை வச்சிருக்காரு. அந்த கடைக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்துல மாறிட்டார். காரணம் என்னென்னா நம்மகிட்ட அந்த வசதி இல்லை. அதனால வாடகை 50,000 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் முதல் வருஷத்தில். அப்புறம் வாடகை ஏற்றி 52,000 ஆச்சு. இப்போ 53,000 ரூபா கடைசியாக கொடுத்தோம். இப்போ வாடகை கேட்குறவங்க எல்லாருமே 30,000 35,000க்கு மேலே யாரும் வரல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் தாராளமாக ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா சீக்கிரத்தில் இதை வாடகைக்கு விட்டோம்னா நம்ம சமுதாயத்துக்கு சேவை செய்கிறதுக்கான பணம் வருமானமாக வரும். செய்யலாம். இப்போ தலைவர் சொல்லியிருக்கிறது ஒருத்தர் கேட்டிருக்கார் வாடகைக்கு. அவர் கிட்டத்தட்ட 30,000 கேட்டிருக்காரு. 30,000 40,000 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க அட்வான்ஸ் அதிகமாக தரேங்கிறாங்க. 15 லட்ச ரூபா வரைக்கும் தரேங்கிறாங்க. 15 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கி அது பண்ணி தான் நம்ம செய்ய முடியும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம போக வேண்டியிருக்கு. சொல்லுங்க வாசு. அதே மாதிரி இப்போ நம்ம வாடகைக்கு விட போகிறது இப்போ இருக்கிற அதே பொசிஷனில் தான் கொடுக்கலான்னு பார்த்துட்டு போயிருக்காங்க. சாந்தகுமார் ஒரு சஜஷன் சொன்னார். வாடகை குறையிறதுனால நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் இந்த மாடிப்படி இருக்கு இல்லையா, இதோட இங்கே ஒரு செவரு கட்டி இந்த போர்ஷனை வேறு யாருக்காவது கொடுத்துட்டு இது ஃபுல்லாக ஒரு போர்ஷனை ஒரு ஆளுக்கு குறைச்சான வாடகை கொடுக்கலாமான்னு கேட்டிருக்கோம். அதுவும் பேச்சுவார்த்தையில் இருக்குது. இந்த போர்ஷன் அப்படியே ஃப்ரண்ட்டில் ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி இந்த போர்ஷன் இன்னொரு ஆளுக்கு கொடுத்துடலாம். ஒரு 10,000 வாடகை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இந்த போர்ஷனை 40,000 கொடுக்குறோம்னா மொத்தத்துக்கு 50,000 வரலாம். அப்படியும் நம்ம பண்ணலாமா? அதுக்கு இப்படி இருக்கிற இடத்துக்கு தான் அந்த வாடகைக்கு பேசியிருக்கா. நீங்க என்னமோ அவன் 30,000 வாடகை கொடுக்குறான், இதுல பாதியை பிடிச்சிருவோம்னா அவன் காசு கொடுப்பான். இல்லை அழகு இல்லைங்க. அவன் 15 லட்ச ரூபா அட்வான்ஸு 30,000 வாடகைங்கிறது இந்த இடத்த பார்த்துட்டு தான் தரேங்கிறான். உனக்கு நாங்கள் உங்களுக்கு 15 அடி தான் கொடுப்போம், 3 அடி வச்சிருக்கோம்னா வாடகை எங்கே வரும்? அது ஒரு கருத்து இருக்கு. ஆனால் அது நம்ம சரியாக வருமா என்னங்கிறது தெரில. பேச்சு பார்க்கலாம். இல்லைனாலுமே இந்த ஃபுல்லாக இப்போ இருக்கிற ஆசிஸ் கண்டிஷனில் என்ன வாடகைக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு அட்வான்ஸ் தொகை அதிகமாக வாங்குறதுக்கு எல்லார்கிட்டையும் ஒப்புதல் வாங்குகிறோம். எல்லாம் ஓகேயா? ஓகே, தேங்க்யூ. இப்போ அடுத்து நம்ம அதான் 15 லட்ச ரூபா அட்வான்ஸ் வரைக்கும் கேட்டிருக்கோம். அட்வான்ஸ் 15 லட்சம். நாளைக்கு ஒரு சப்பல் கூட பார்க்குறாங்க. மேபி அந்த வாடகை வந்தால் வரலாம். 52 ரூபா கேட்டிருக்கோம். இது லைவ்ல இருக்கு. அந்த 15 லட்சம் அட்வான்ஸு 30,000 வாடகை சொல்லியிருக்காங்க. நான் 40,000 வாடகை கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ஃபைனல் ஆகலை. இது ஷேட் இந்த எலக்ட்ரிக்கல் குட்ஸ் அந்த ஏமாய்க்கிறது. நாளைக்கு ஒரு செப்பல் கடைக்காரர் பார்க்குறாங்க. ஒரு அந்த வாய்ப்பு வந்தால் வாய்ப்பு இன்னும் உங்களோட ஒப்புதல் கேட்குறோம். உங்கள்கிட்ட ஒப்புதல் கேட்குறோம். அது வந்தால் கொடுக்கலாமா அப்படின்னு ஒப்புதல் சும்மா வச்சுக்க முடியாதுல்ல. ஒப்புதல் ஓகே. ஹலோ, இந்த 15 லட்ச ரூபா அட்வான்ஸும் 30,000 ரூபா வாடகைக்கும் நீங்கள் எல்லாம் சம்மதிக்கணும். ஏன்னா நாளைக்கு 50,000 ரூபா வாடகைக்கு விட்டுட்டு 30,000 ரூபா வாடகை வாங்கி என் தலைமைச் செயலாக போகிற ஆட்டை போட்டாங்க யாரும் கேட்கக்கூடாது. ஆமாம், அதனால தான் உங்கள்கிட்ட தான் நாங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு செய்கிறோம். நன்றி. சாந்தகுமார் சொன்னதுபடி இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ், அதாவது இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. இன்சூரன்ஸ்லேயே ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள். நான் விசாரித்த லெவலில் 3 வகை இன்சூரன்ஸ் இருக்குது. நம்ம மெம்பருக்கு
2 வகை இன்சூரன்ஸ். ஒன்று வந்து அவங்களுடைய ஆக்சிடென்டல் டெத் பாலிசின்னு சொல்லுவாங்க. ஒரு மினிமம் அமௌண்ட் பாலிசி கட்டிட்டோம்னா, ப்ரீமியம் கட்டிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு அவங்க ஏதாவது ஒரு அகால மரணம் அடையும் போது அவங்களுக்கு இன்சூரன்ஸ் மூலமாக நமக்கு பணம் கிடைக்கும். இது ஒரு பாலிசி. இது ப்ரீமியம் கம்மி தான். இதுக்கு வந்து வரைமுறைகள் என்ன கேட்குறாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனியில் நான் விசாரிச்ச லெவலில் என்ன கேட்குறாங்கன்னா, முதல்ல நம்ம சங்கம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும், லைவில் இருக்கணும். அது கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் லைவில் தான் இருக்குது. கரெக்டாக கணக்கு வச்சுருக்கோம், தாக்கல் பண்ணியிருக்கோம், ரெனியூவல் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, அதில் வந்து நம்ம மெம்பர் லிஸ்ட்டு ஒன்று அட்டாச் பண்ணி கொடுப்போம். அதில் இருக்கிற பேர்கள் மட்டும்தான் நம்ம இந்த பாலிசியில் சேர்க்க முடியும். ஆமாம், குரூப் இன்சூரன்ஸ். அதனால் அந்த குரூப் இன்சூரன்ஸில் நம்ம வந்து இப்போ 700 பேர் காமிக்கிறோம்னா அந்த 700 பேருமே கரெக்டாக சந்தா கட்டி இந்த மெம்பர்ஷிப்பில் இருக்கணும். அதுக்கு நம்ம மெம்பர்ஷிப் கார்டெல்லாம் போட்டு கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் மெம்பர் நம்பரு இதெல்லாம் போட்டு கொடுக்கணும். அதெல்லாம் போட்டு கொடுத்தா தான் அவங்க மெம்பருங்கிறதுக்கான அங்கீகரிக்கப்படுது. அப்படி அங்கீகரிக்கப்பட்டவங்களுக்கு தான் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும். இது ஒரு பாலிசி ஒன்று. ரெண்டாவது, சாந்தகுமார் சொன்னபடி இந்த மெடிக்கல் பெனிஃபிட். அது வந்து எப்படின்னா, மெம்பருக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஏஜ் இருக்குது, ஒவ்வொரு விதமான உடல் உபாதைகள் இருக்கும். அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ப்ரீமியம் இருக்கும். அதனால் முதல்ல டேட்டா எனக்கு வந்தால் தான் நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியில் கொடுத்து இதுக்கு எவ்வளோ ப்ரீமியம் வரும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ வரும். எனக்கு ஒரு அமௌண்ட் வரும் ப்ரீமியம், இவருக்கு ஒரு மாதிரி வரும், அவருக்கு ஒரு மாதிரி வரும். சில பேருக்கு இன்சூரன்ஸ் கவரே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் டேட்டா ஃபஸ்ட்டு நமக்கு வேணும். இந்த டேட்டா ஃபார்ம் வந்து நான் இன்சூரன்ஸ் கம்பெனியில் நாளைக்கு தரேன் இருக்காங்க. வந்ததுக்கப்புறம் நாங்கள் சர்க்குலேட் பண்ணுறோம். அதிகபட்சம் அந்த கல்வி திருவிழா அன்னைக்கு கொடுத்துட்டிங்கன்னா அன்னைக்கே இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களையும் வர வச்சு அன்னைக்கு ஃபஸ்ட்டு லான்ச்சாக எத்தனை பேர் கொடுக்க முடியுமோ அன்னைக்கு பாலிசியை லான்ச் பண்ணலாம். இதுதான் எங்களுடைய பிளான். ஸோ முதல்ல டேட்டா வேணும். அவங்க கேட்குற டேட்டாவை கரெக்டான டேட்டா கொடுக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் அட்ரஸ்ன்னு எடுத்தீங்கன்னா அவங்க அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு கேட்பாங்க, பேன் கார்டு கேட்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி உடல் உபாதைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா மறைக்காமல் அதை சொல்லணும். சில பேருக்கு டெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து கொடுக்கணும். அதனால் இது வந்து செய்யணுங்கிற நல்ல நோக்கத்துக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இதை செய்ய முடியாது. ஸோ உங்களோட ஒத்துழைப்பை கேட்டுக்கணும். குரூப் ஃபஸ்ட்டு சொன்னதில் இன்சூரன்ஸில் வராது. அதுக்கு வந்து மெம்பர்ஷிப் ஐடென்டிட்டி இருந்தால் போதும். ரெண்டாவது, மெடிக்கல் பாலிசிக்கு தான் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் வேறு ஏதாவது விட்டு போயிருந்தாலோ இன்சூரன்ஸ் சம்மந்தமாக, ரவி பாவா நீங்கள் எதாவது சொன்னீங்களா? கரெக்டாக நம்ம இல்லை, இந்த மாதிரி ரூல் தானே இருக்குது. அது ஸ்டார் ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, எந்த இன்சூரன்ஸ் போனாலுமே இதுதான் முதல்ல அவங்க கேட்குறது. ஸோ அதுக்கு நம்ம முதல்ல பக்காவாக நம்ம டேட்டா ரெடியாக இருக்கணும். ஸோ இன்சூரன்ஸ் சம்பந்தமாக வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? வேறு எதுவும் இல்லைன்னா இதை அடுத்த லெவலுக்கு நாங்கள் டேட்டா பேஸ் வாங்குறதுக்கு ஃபார்ம் எடுக்கிறோம். சொல்லுங்க சார். சரி, அடுத்து முக்கியமானது அதான். இப்போ நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு விட்டு நம்ம வந்து ட்ரஸ்ட்டில் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இந்த 2022 நம்ம புது நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் தான் நான் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ட்ரஸ்டி அதான் 5 வருஷம். அதே மாதிரி அதே ட்ரஸ்ட்டில் ஆலோசனை குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், இது வந்து இதே மாதிரி 3 வருஷத்துக்கு ஒரு வட்டம் புது சங்க உறுப்பினர்கள் வரும்போது சங்கத்திலிருந்து பரிந்துரைக்கப்பட்ட 8 செயற்குழு உறுப்பினர்கள், 8 ஆலோசனை குழு உறுப்பினர்களை நம்ம சங்கத்துக்குள்ள, இது ட்ரஸ்ட்டுக்குள்ளே சேர்க்கணும். அதுக்கான காலவரை வந்து 2024 செப்டம்பரோட முடிஞ்சிருச்சு. இப்போ புது லிஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ இப்போ சங்கத்திலிருந்து எனக்கு பரிந்துரை ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நான் பேர்கள் வாசிக்கிறேன். அதனுடைய கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தால் சொல்லுங்கள். வேறு ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். செயற்குழு உறுப்பினர்கள், முதல்ல செயற்குழு சேர்மன், ஏன்னா சேர்மனுக்கு அப்புறம் தான் உறுப்பினர்கள். சேர்மனாக திரு R.R. ராஜேந்திரன் பவா. இல்லை, ஏற்கனவே இருக்கிறது, இருந்தாலும் திருப்பி சொல்கிறோங்கிற. ஆமாம். ஆலோசனை குழு உறுப்பினர்கள் அந்த பட்டியலில் சேர்மனாக திரு சாந்தகுமார். ஸோ இந்த 2 சேர்மனுக்கு கீழே தான் 8, 8, 16 உறுப்பினர்கள் வர்றாங்க ட்ரஸ்ட்டில். ஸோ முதல் செயற்குழு உறுப்பினரில் R.R. பவாவுக்கு கீழே திரு சீனிவாசன் சிட்கோ நம்பர் 1, நம்பர் 2 R. ராமதாஸ், நம்பர் 3 திரு முரளிகிருஷ்ணன், நம்பர் 4 கணேசன், TVNR கணேசன், நம்பர் 5 சிவக்குமார்,
நம்பர் 6 மாமா ரமேஷ் மாமா இல்லை சாரி ரமேஷ் குமார் ரமேஷ் கிருஷ்ணன் அட்வொகேட். நம்பர் 7 ஜெயந்திபுரம் ஏ செல்வராஜ். 8 ஏகேஎஸ் மணிபாண்டியன் நம்ம முன்னாள் பொருளாளருடைய சன்னு. இந்த 8 பேர் செயற்குழு உறுப்பினர்களாக சங்கத்திலிருந்து ட்ரஸ்டுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ஆலோசனை குழு இதே 8 பேர் பரிந்துரை பண்ணிக்கிறாங்க. முதல்ல வந்து திருநகர் திரு வி கோவிந்தராஜ், அடுத்து நம்ம எம்ஏ ராஜேந்திரன், அடுத்து இன்ஜினியர் கே ரெங்கராஜ், அடுத்து என் ரமேஷ்குமார் மாமா, அடுத்து ஆர் ரவிச்சந்திரன், அடுத்து ஆர் கிருஷ்ணமூர்த்தி பிரம்மா ஸ்டுடியோ, 7 ஜி பாலாஜி, 8 டிஆர்கே ராஜா. இந்த 8 பேர் ஆலோசனை குழு உறுப்பினர்களாக நமக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இதை ஒப்புதல் கேட்டு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இதில் ஏதாவது மாற்றங்கள் வேணும் அப்படின்னா இப்போ கருத்தில் சொல்லலாம். ஓகே, இப்போ ஜெயந்திபுரம் ஏ செல்வராஜ் செயற்குழு உறுப்பினர்ல இருக்காரு. அவர் சரியான செயல்பாடுகளுக்கு அதான் இல்லாதனால சாந்தகுமார் வந்து அவருக்கு பதிலாக ராகவ் கண்ணன் நம்ம ஏ கண்ணன் அவர்களை பரிந்துரை பண்ணியிருக்காரு. ஆலோசனை பண்ணி நம்ம அதை முயற்சிக்கலாம். ஆமாம், வேற எதுவும் மாற்றங்கள் தேவைப்படுதா? இது வந்து நம்ம பரிந்துரைப்படி நம்ம சேர்மன் எல்லாமே வந்துட்டாங்க. ட்ரஸ்டிகள் ஏற்கனவே இருந்த சங்கத்தில் இருந்த தலைவர், செயலாளர், பொருளாளர் தான் வருவாங்க. அதுக்கு அடுத்து ட்ரஸ்டிகளில் இப்போ முந்தின நிர்வாகத்திலிருந்து வெங்கட்ராம பவார் ட்ரஸ்டி ஆகிட்டார். இப்போ ஆல்ரெடி செல்வண்ணே வந்து ட்ரஸ்டியாக தான் இருக்காங்க. முதல்ல இருந்து ட்ரஸ்டியாக இருக்காங்க. செயல்குழு அதாவது நம்ம சங்கத்தில் இருந்து செயலாளர், பொருளாளர், தலைவர் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ட்ரஸ்டியாக வருவாங்க. அதே மாதிரி மணிவண்ணன் பொருளாளராக இருந்தார் போன வருஷம் தான். அதில் அவர் வந்துட்டார் இப்போ. ஸோ நான் ட்ரஸ்டியாக இருக்கேன், பாவா இருக்காங்க, சரி, இவங்களாம் 7 பேர் தான் ட்ரஸ்டியாக இருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் இந்த வருஷத்தில் புதுசாக வந்திருக்கிறவங்க அடுத்து 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ட்ரஸ்டியாக வருவாங்க. வேணந்தன் பாவா நானே இருக்காங்க. ஆமாம். ஸோ மொத்தம் 7 பேர் இப்போ ட்ரஸ்டியாக இருக்கோம். மொத்தம் 23, அதாவது 8 8 16, நாங்கள் ஒரு 7, 23 பேர் மொத்தம் ட்ரஸ்ட்டில் எல்லா பதவியிலும் இருக்கிறவங்க சேர்த்து மொத்தம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்கா? கிளாரிஃபிகேஷன் இன்னொரு விஷயம், ஆடிட்டிங் கணக்கு பார்த்தால செக்ரட்டரி முந்தாண்டு நாளே மீட்டிங் போது சொன்னார் என்கிட்ட, பணத்தை வந்து இங்கே வைக்காதீங்க, இது ட்ரஸ்ட்டு அப்படின்ற கருத்தை என்ன சொன்னார். அதை உங்கள் ஒப்புதலில் சொல்லுங்கள், ஏன்னா பணத்தை வைக்கக்கூடாதுன்னு ஆடிட்டு சொல்கிறார். ட்ரஸ்ட்டில் இருக்கிறனால பணத்தை முழுமையாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதாக சொல்கிறார். அது மறந்துட்டார். அவர் திருப்பி இந்த வாரம் சொல்லுவார். சொல்கிறேன் டீட்டெயிலாக. நீங்கள் என்ன உங்கள் ஆடிட்டர்கிட்ட பேசிட்டு சொல்கிறீங்கன்னு சொன்னனால நான் அதை எடுக்கலை. நம்ம ஆடிட்டர், நம்ம ட்ரஸ்ட்டுக்கான ஆடிட்டர் கிட்டத்தட்ட இப்போ 7-8 வருஷமாக பண்ணியிருக்கிற ஆடிட்டர் என்ன கருத்து சொல்கிறார் அப்படின்னா, நம்ம ட்ரஸ்ட்டு வந்து பதிஞ்சிருக்கோம், பேன் நம்பர் இருக்குது, எல்லாம் ஓகே. ஆனால் இது வந்து ஒரு பொது ட்ரஸ்ட் கிடையாது. பொது ட்ரஸ்ட்னா என்னென்னா எல்லா தரப்பு மக்களுமே சேர்ந்துருந்தா தான் அது பொது ட்ரஸ்ட். இது வந்து ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ட்ரஸ்ட் தான். இந்த ட்ரஸ்ட்டில் நம்ம விளம் நாயுடுக்காரங்க மட்டும்தான் உறுப்பினர்களாக வர முடியும், வேறு யாரும் வர முடியாது. அதனால் இது வந்து பொது ட்ரஸ்ட்டு கிடையாது. அதனால் இதுக்கு வந்து இந்த ஐடிஜி ஃபார்ம் வாங்குறதும் கஷ்டம். ஐடி ரிட்டர்ன் கொடுக்காமல் இருக்கிறனால எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்கல. ஆனால் வாடகை வருமானமும் வட்டி வருமானத்துக்கு டிடிஎஸ் பிடிச்சி அது நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட்டில் அவங்க கட்டுறாங்க. போன வருஷம் 7000 ரூபா நம்ம பேங்க் மூலமாக வந்த வருமானம் 1 லட்ச ரூபா வந்ததுக்கு 7% வட்டியிலேருந்து டிடிஎஸாக பிடிச்சி நம்ம கணக்கில் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் கட்டிட்டாங்க. நம்ம அதை ரீஃபண்டு வாங்க முடியாது. இப்போ நம்ம ரீஃபண்டுன்னு போனோம்னாலோ அல்லது அவங்க அதை என்னது 7000 ரூபா வந்திருக்கு, அப்போ இன்னும் மேற்கொண்டு என்னெல்லாம் பணம் வந்திருக்கு, என்ன சோர்ஸில் இருக்குது அப்படின்லாம் செக் பண்ண வந்தாங்கன்னா, நம்மகிட்ட இவ்வளோ பணம் நம்ம இந்த ட்ரஸ்ட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கேள்விக்குறி வரலாம். அதனால் பெரும்பாலும் இந்த பணத்தை வந்து நீங்கள் வருமானத்துக்கு ஈக்குவலாக செலவு பண்ணுங்கள், இல்லைன்னா வேறு ஏதாவது வழியில் வச்சுக்கோங்க அப்படின்னு ஆடிட்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. நம்ம ஆடிட்டர் அப்படி சொல்லியிருக்காரு. வேறு சில ஆடிட்டர்ட்டையும் இதை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம்.
அது தலைவர் வந்து அவங்களுடைய ஆடிட்டர்ட்டையும் கேட்டு சொல்கிறேன்னு இருக்காரு. உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆடிட்டர் மூலமாக இதை எப்படி பண்ணலாம், நம்ம பணத்தை இங்கே வச்சுருக்கனால பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு இந்த பணத்தை எடுக்க முடியாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறனால ஆடிட்டர் அந்த கருத்து சொல்லியிருக்காரு. நம்ம வேறு வழியில் ஏதாவது இந்த பணத்தை மாற்றி வைக்கலாமா, இல்லை வேறு என்ன பண்ணலாம், சொத்து வாங்கலாமா, இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ஆலோசனை இருந்தால் கொடுக்கலாம். ஓகே, ஆமாம் இல்லையா? பொதுவாக ட்ரஸ்ட்னாவே ஆடிட்லாம் எந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் உள்ளே வர முடியாது. அதுதான் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படித்தான். அதான் ட்ரஸ்ட் எதுக்காக வச்சோன்னா எந்த ஆடிட்டுக்கெல்லாம் இன்னும் இதே கிடையாது, இங்கே வர முடியாது. நம்ம வச்சுக்கலாம். நம்ம சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் இந்த பணத்தை வந்து இன்னொரு பக்கம் வேறு பக்கத்தில் கொண்டு போய்ட்டு வேறு ஒருத்தவங்க பேரில் டெபாசிட் பண்ணாலும் அவங்கள ஆட்சேபணி இல்லை. அது வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து எழுதி வச்சுக்கிற வேண்டிய எத்தனை பேர் இதில் யார் யார் பேரில் போட்டுக்கலாம், அத்தனை பேர் நம்ம மனப்பூர்வமாக ஒரு 5-6 பேர் 3 பேர் சேர்ந்து அவங்க இப்படி வேணால் பண்ணலாம். இந்த கருத்தை நான் சொல்லிட்டேன், இந்த கருத்தெல்லாம் சொல்லிட்டேன். நான் செக்ரட்டரி என்ன சொன்னார் உடனே சொல்லிட்டேன். அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குங்க. டெஸ்ட்டுக்கு போகிறது காரணமே மறைக்கிறதுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த விஷயத்தை அதுக்கு நம்ம 10 பேர்த்தோட எழுதிக்கலாம், உடனே கேட்டால் அதை எழுதிக்கலாம்னு தகவல் சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் விளக்கத்தில் அவர் கொடுத்துட்டேன். உங்கள்கிட்ட சைக்கிளில் கொண்டு வரேன், சைக்கிளில் இப்படிலாம் இருக்குன்றதை கொண்டு வரேன். அதை 10 பேர்த்துக்கு கொண்டு வரலாம், 5 பேர்த்தை போட்டுக்கலாம், அது விஷயம் இல்லை அது. ஆனால் இந்த விஷயத்தை தகவல் சொல்லும்ல, நம்மளாம் செஞ்சுட்டு சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக தகவலை பரிமாறும். அதாவது நமக்கு இன்னைக்கு இருக்கிற ஆடிட்டர் என்ன சொன்னாரோ அதை நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு வேற ஆடிட்டர் வேற கருத்துக்கள் நமக்கு சாதகமாக நம்ம எப்படி வச்சுக்கலாங்கிறத சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதை ஏற்றுக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. அதனால் உங்கள் ஆடிட்டர்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அதை நம்ம தாராளமாக செய்யலாம். இது வந்து நாளைக்கு ஆடிட்டர் இப்படி சொல்லியிருக்காரு யாருக்குமே தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறக்கா இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுதான் செய்ய போகிறோன்னு நான் இன்னும் முடிவெடுக்கலை. அதனால் தாராளமாக வேறு ஆடிட்டர்ஸ் கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். இண்டிவிஜுவல் நேமில் போட்டிங்கன்னா அப்போ இண்டிவிஜுவலுக்கு வருமானம் காமிக்கணும்ல. இப்போ என்ன சப்போஸ் இதில் இருக்க காசை வந்து நீங்கள் உங்கள் பேரில் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் காமிக்கணும், நீங்கள் அதுக்கு டேக்ஸ் கட்டணும். அது போடவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ வந்து ட்ரஸ்ட்டில் இது பண்ணியிருக்க இதை வந்து மடமாற்றணுன்னா வேறு ஏதாவது செலவாக வந்து ஒரு லேண்ட் வாங்குறது இல்லை வேறு ஏதாவது ஒரு இதை செஞ்சீங்கன்னா அது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் காமிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பணமாக நில்லா பேங்க்கில் இல்லாமல் காமிக்கலாம். பேங்க் பேலன்ஸை வந்து நீங்கள் எவ்வளோ குறைக்கணுமோ கேஷ் ஃப்ளோவை குறைச்சிட்டா அந்த கேஷ் ஃப்ளோவை வந்து வேறு எதுக்கு மடமாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது பண்ணிக்கணும். எதுலையா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணி அதில் பண்ணி அந்த மாதிரி இன்கம் வர்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. இப்போ பேசுகிறதெல்லாம் அவங்கவுங்களுடைய கருத்து தான். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. எங்களுடைய கருத்தை நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். ஆமாம், இல்லை இப்போ ஆமாம். இப்போது 15 லட்ச ரூபா இருக்குதுன்னு சொன்னார். அதை வந்து ஒரு அட்வான்ஸாக வச்சு நான் என்னுடைய கருத்து தான், ஒரு இடம் ஒன்று வாங்கலாம், அது அட்வான்ஸுக்கு தான். அப்போ நம்ம வந்து மெம்பர்ஸ் சொல்லலாம், இந்த மாதிரி அட்வான்ஸுக்கு இந்த இடத்த பயன்படுத்திக்கிறோம். இப்போ ஒரு சப்போஸ் 1 கோடி ரூபா வருதுன்னு, பாக்கி 75 லட்சம் 55 ரூபா தேவைப்படுது. ட்ரஸ்ட் உறுப்பினர்கள் யாரெல்லாம் வந்து மனமும் வந்து டொனேஷன் கொடுக்குறவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடம் ஏன்னா இப்போ இன்றைக்கி நம்ம மீட்டிங் நடந்துகிட்டு இருக்க அந்த நேரத்தில் திருநகரில் நாடார் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட நடந்துகிட்ருக்கு. திருநகர் 1ஆம் ஸ்டாப்பில் தான் சீனியப்பா பழனியம்மா மண்டபத்தில் நடந்துகிட்ருக்கு. இப்போ நடந்துகிட்ருக்கு. மாநில தலைவர்கள்லாம் வந்து சிறப்பு விருந்தெல்லாம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. நான் அதில் நிறைய நண்பர்கள் இருக்கிறதுனால சில விஷயங்கள் பேசி என்ன செய்ய போகிறீங்கன்னா, அவங்க வந்து திருநகர் ஏரியாவில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறோம் நாடார் சங்கத்தை. நீங்கள் பாருங்கள், இங்கே 10 வீடு இருப்பான் ஒரு ஊரில். அவங்க ஒரு ஸ்கூல் வச்சுருப்பான், ஒரு காலேஜ் வச்சுருப்பான், ஒரு கல்யாண மண்டபம் வச்சுருப்பான். இப்படி சொத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி ஒரு இப்போ புறம் பைபாஸ்லாம் டெவலப் ஆகிட்டதுனால, எய்ம்ஸ்லாம் வரப்போகிறதுனால மிகப்பெரிய லெவலில் லேண்ட் வேல்யூ கூட்டிகிட்டே இருக்குது. ஒரு ஏக்கர் இடம் வாங்கினா நாளைக்கு வந்து யாரோ நம்ம பிள்ளைங்க தான் பயன்படுத்த போகிறாங்க. நிச்சயமாக வந்து நாளைக்கு ஒரு ஸ்கூலு, ஏன்னா இப்போ போய் நம்ம காலேஜில் போய் சண்டை போட்டே இருக்கான், அவங்க நம்மளை கண்டுக்கவே மாட்டுறாங்க. நம்ம ஆரம்பித்த காலேஜ் இப்போ வந்து கம்மார் காலேஜ் ஆகி போச்சு. அவங்க சொல்லும்போது அப்படி தான் சொல்கிறாங்க, காலேஜ்னு தான் சொல்கிறாங்க. நம்மளை உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் சங்கடப்பட்டு போகிற மாதிரி இருக்குது சூழ்நிலை. நம்ம அது ஒரு இடம் வாங்கி போட்டால் நாளைக்கு நம்ம ஒரு கல்லூரி ஆரம்பிக்கலாம். ஸ்ட்ரென்த்து கம்மின்னு தான் பேசும்போது சொன்னாங்க, ஸ்ட்ரென்த்து கம்மின்னு. ஒரு ஊரில் இருக்க நாடார 10 பேர் தான் இருக்கான், அவங்க ஆரம்பிக்கிறான். நம்ம இவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்து ஏன் பண்ணக்கூடாது? மனசு வைக்கணும், ஒற்றுமை இருக்கணும். ஒன்று அண்ணன் சொன்னார்னா விகே அண்ணன் சொல்கிறாரு, சொன்னால் கேட்கணும். அவர் என்ன சொல்லி நம்மளாம் கேட்குறது அப்படின்னு நினச்சிற வரைக்கும் நம்ம முன்னேற முடியாது.
யார் தலைவரோ அவர் தான் தலைவர். அவர் சொன்னால் அது நடக்கணும், அப்போ தான் அவர் தலைவர். அவர் சொல்ல நடக்காதுன்னு அவர் எப்படி தலைவராக இருக்க முடியும்? அப்போ நான் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறோம். தேர்ந்தெடுத்தவர் என்ன சொன்னாலும் அந்த அவர் பீரியடில் அவர் ஏதாவது சாதனை செய்யணும்னு அவர் தான் நினைக்கணும், நம்ம போய் கம்பல் பண்ண முடியாது. அப்போ அவர் நினைக்கிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால் நிச்சயமாக வந்து ஒரு சொத்தை உருவாக்குங்க. நான் சொல்கிறது அதான் சொல்கிறேன். அப்படி உருவாக்குனீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா முதல் 1 லட்ச ரூபா நான் தரேன். இல்லை, தம்பி சொன்ன கருத்து நாங்கள் ஏற்கனவே பேசின ப்ரொபோசல் இருக்குது. ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்கூல் பண்ணணுன்ற இந்த இயரில் பண்ணணுன்ற ப்ரொபோசல் இருக்குது. ஃபஸ்ட்டு இல்லை 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 எல்லாரும் நானும் உழைச்சு தர விஷயம் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த ப்ரொபோசல் இருக்குன்னா அந்த ப்ரொபோசலுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். ப்ரொபோசல் இருக்குது, தகவல் சொல்கிறேன். இந்த வட்டம் வந்து அந்த மாதிரி வேலை வாங்கி போடணும், எஜுகேஷன் பண்ணணும்னு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது மாறுபட்ட கருத்தில் அந்த கருத்தை நீங்கள் வலியுறுத்தி பேசுனீங்க, நல்ல விஷயம் தான் அது. இப்போ நம்ம எதுவுமே செய்யாமல் வந்து போக முடியாது. நம்ம ஒரு கிராமத்தில் ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறோம்னா உடனே நினைக்கிறோம், நினைச்ச உடனே அந்த கோயில் இருந்தால் உடனே பணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இப்போ நான் முந்தி சொல்கிற விஷயம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக 50 லட்சம் கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி நல்லது நடக்குது. அம்மா அது இறங்கி செய்யணும், அதான் சப்ஜெக்ட். இப்போ அதுக்காக வேலையை பண்ணிக்கிட்டு இருப்போம். உங்களுடைய ஆலோசனை கேட்டு செய்வோம், கண்டிப்பாக செய்வோம். கண்டிப்பாக இந்த வட்டம் வந்து கல்வி எஜுகேஷனில் ஒரு இடத்த வாங்குகிறோம், செய்வோம், கண்டிப்பாக செய்வோம். இந்த ஆடிட்டர் பற்றி சொன்னார் அண்ணே, ராஜேஸ்வர அண்ணே. இன்கம் டேக்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ட்ரஸ்ட்டுன்றதே உற்பத்தி பண்ணுறோம். சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் ட்ரஸ்ட்டுன்றதை உற்பத்தி பண்ணுறோம். இது நம்ம மட்டும் செய்யலை, ஏனைய ஜாதிகள் எல்லாரும் செஞ்சுருக்காங்க. இது போக ஒரு குடும்பத்திலேயே ஒரு 11 பேரை போட்டு நகரத்தாரெலாம் ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. இது மாதிரி சினிமாக்காரங்களும் ஒவ்வொருத்தவங்களும் ட்ரஸ்ட்டு ஒரு குடும்பத்தில் 11 பேர் போட்டு வச்சுருக்காங்க. எதுக்குன்னா இன்கம் டேக்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தான். ரெண்டாவது நம்ம அவங்க குடும்ப சொத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் வச்சுருக்காங்க. அதனால் இன்னும் பல ஆடிட்டர் நம்ம கேட்டோம்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். அதனால் வந்து இது நீங்கள் ஒரு ஆடிட்டரோடு நம்ம நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்க நீங்கள் நல்லா விசாரிங்க, இதில் அதெல்லாம் வரும். அதை நம்ம இவர் சொன்ன மாதிரி சொத்து வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம கட்ராம்பட்டி ராஜாராம் நாயுடு காலேஜை விற்கிறதுக்கு தான் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையே கூட நம்ம வாங்கலாம். ஏன்னாங்க கையில் இருக்க வெண்ணெயை விட்டு எதுக்கு நெய்க்க இலையணும். அதனால் 2 பேரும் கொண்டல்சாமி நாயுடும் டாக்டரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹைகோர்ட்டு, கீழ்கோர்ட்டு, மேற்கோர்ட்டு போயிட்டு இருக்காங்க. முன்சிப் கோர்ட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட் வரைக்கும் கேஸ் நடக்குது. அப்படி இருக்கும்போது அதை நம்ம ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம வாங்கக்கூடாது? நம்ம சொத்து தானே, நம்ம தானே போட்டு வாங்கியிருக்கோம். கரண்ட்டில் இருக்குல்ல, கரண்ட்டில் வருமானத்துக்கு இருக்குல்ல, கரண்ட்ல வருமானத்துக்கு இருக்குல்ல, அதை வந்து ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? இதுக்கு ஒரு கமிட்டியை போடுங்க, அது உங்கள்கிட்ட பேசட்டும், இல்லாட்டி அது செய்யட்டும். இல்லை நம்ம அது என்ன வழி இருக்கோ லூப் லைனை பார்த்து எடுக்கலாம். ஸோ ஆடிட்டர் சொன்ன கருத்துப்படி இந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாரு. அதனால் இப்போ கருத்துக்கள் சொன்னபடி இடம் வாங்கலாம், இல்லை வேறு ஏதாவது சொத்துக்கள் வாங்குறது. அதாவது சொத்துனா அசையா சொத்துனா நம்ம இடம் தான் வாங்க முடியும், பில்டிங்கோ இடமோ. இல்லை கோல்டு இந்த மாதிரி இதில் ஏதாவது பாண்டு, இப்போ கவர்மெண்ட் பாண்டெல்லாம் இருக்குது, அதில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது மல்டிபிள் ஆகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் விசாரிக்கலாம். ஸோ ஆடிட்டர் கருத்துக்கள் கேட்கலாம். கடைசியாக நான் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம சங்கத்தை ஆரம்பித்து 12 வருஷம் ஆச்சு. நம்மகிட்ட இருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி இந்த செயற்குழுக்கு அனுப்பிச்ச 100 லெட்டரில் 4 லெட்டர் ரிட்டர்ன் வந்திருக்கு. 4 லெட்டர் ரிட்டர்ன் வந்துருச்சு. என்னன்னு கேட்டால் அட்ரஸ் தப்பாக இருக்குது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம அட்ரஸஸே கரெக்டாக நம்மகிட்ட இல்லை. 700 பேரில் அப்போ எத்தனை இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி எல்லாம் டிஜிட்டல் மயம் ஆகிட்டு இருக்கு. ஸோ டிஜிட்டல் மயம் ஆகிறதுனால நமக்கு வந்து நம்ம சங்கத்தையும் டிஜிட்டல் மயம் ஆக்குறது தான் கரெக்டான ஒரு முடிவாக இருக்கும். ஸோ டிஜிட்டல் மயம் ஆக்குறதுக்கு என்ன செய்யணும்? நம்ம ஒரு மொபைல் ஆப்பு நம்ம ரெடி பண்ணலாம். அது நம்ம இன்றைக்கி மொபைல் ஆப்புங்கிறது எல்லாத்துக்கும் வந்துருச்சு. என்ன தேவை இருந்தாலும் மொபைல் ஆப் மூலமாக தாராளமாக பண்ணலாம். நம்ம சங்கத்து உறுப்பினர் சமுதாயத்துக்கு 4 தான் தேவை என்னையை பொறுத்த வரைக்கும். ஒன்று கல்வி, நம்ம கல்விக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். வருஷம் 4 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளுடைய சமுதாய மக்களுக்கு. 2வது ஹெல்த்து, நம்ம சமுதாய மக்களுக்கான ஹெல்த்து சம்மந்தமான ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமான்னு அது இப்போ இன்றைக்கி பேசியிருக்கோம். இதையும் நடைமுறைப்படுத்திடுவோம். 3வது நம்ம சமுதாயத்துக்குள்ளே இருக்கவங்கள திருமண பந்தத்தை நம்ம இணைக்கணும். அதுக்கு ஐயலு பாபாவும் வெங்கட்ராம் பாபாலாம் நிறைய வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளியிலே தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது 3வது. 4வது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நம்மளுடைய தொழிலே வந்து நம்மளுடைய வருமானம், நம்ம சமுதாயத்துக்கு வருமானமே வந்து தொழில் தான். வேலைக்கு போனது 2வது தான். ஆனால் இன்றைக்கி பாதிக்கு பாதி வேலைக்கு போயிட்டாங்க, பாதி பேர் தொழிலில் இருக்காங்க. இது ரெண்டையும் இணைச்சி நம்ம வந்து ஒரு வருமானத்தை உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும்
எப்படி தொழில் பண்ணலாம் அல்லது என்ன மாதிரி வேலைக்கு போகலாம் அடுத்த ஜென்ரேஷன், இந்த மாதிரி சமாச்சாரங்களை உள்ளே கொண்டு வர்றது. இந்த 4 விஷயத்தையுமே கம்பைன் பண்ணி நம்ம டேட்டாவையும் கரெக்ட் பண்ணி ஒரு மொபைல் ஆப் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே 2 கம்பெனியில், ஐடி கம்பெனியில் டெவலப்மெண்ட் பேஸில் பேசி நம்ம உயர்மட்டக்குள்ளே சமைச்சேன். கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா அதுக்கு ஆகும். 3 மாதம் டு 4 மாதம் டைம் கேட்குறாங்க டெவலப் பண்ணுறதுக்கு. இதுக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுத்தீங்கன்னா அடுத்து ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம ரெடிமேடெல்லாம் கிடையாது, இது டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 3 மாதம் ஆகும். அதுக்கு நம்ம எல்லாருடைய டேட்டா கண்டிப்பாக தேவைப்படும். அந்த டேட்டாவுக்கு நம்ம போன மண்டல மீட்டிங்லலாம் ஒரு ஷீட்டு கொடுத்து மண்டல உறுப்பினர்கள்ட்ட வாங்க சொல்லியிருந்தோம். அதுவும் நாங்கள் கரெக்டாக திருப்பி வரல. இதெல்லாம் நம்ம முயற்சி எடுத்து உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் நம்ம டேட்டா பேஸ் கரெக்டாக இருக்கும். அது மூலமாக நமக்கு இந்த 4 வகையிலையுமே நம்ம சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய எல்லாரும், நம்ம எல்லாருமே நமக்கு எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருப்போம். அப்படி தான் ட்ரஸ்ட் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், சங்கம் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை, நம்ம இன்னொருத்தருக்கு சப்போர்ட்டாக இருப்போம், அவங்க நமக்கு சப்போர்ட்டாக இருப்போம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம உருவாக்கலாம். இது என்னுடைய கருத்து. இதுக்கு உங்கள் ஒப்புதல் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.